சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. என் சகோதர சகோதரிகளே, பாவத்திலே வாழ்ந்து வந்த பாவி நானுங்க, பெரும் பாவத்திலே வாழ்ந்து வந்த பாவி நானுங்க. அந்த பாவத்திலே மீட்கப்பட்ட கதையை கேளுங்க, அந்த பாவத்திலே மீட்கப்பட்ட கதையை கேளுங்க. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. என் சகோதர சகோதரிகளே, பதினாலு வயதினிலே காமம் என்னும் பேய் பிடித்தது, அது முதலாய் விபச்சாரம் செஞ்சேனுங்க. 14 வயதினிலே காமம் என்னும் பேய் பிடித்தது, அது முதலாய் விபச்சாரம் செஞ்சேனுங்க. நான் செய்வது பாவம் என்று தெரிந்ததாலே மீண்டிடவே, செய்வது பாவம் என்று தெரிந்ததாலே மீண்டிடவே எத்தனையோ இரவுகள் நான் அழுதேனுங்க, நான் எத்தனையோ இரவுகள் நான் அழுதேனுங்க. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. சகோதர சகோதரிகளே, பாவத்தாலே நோயும் வந்தது, மனைவி கிட்டினியும் கர்ப்பப்பையும் அழுகி போனது. பாவத்தாலே நோயும் வந்தது, மனைவி கிட்டினியும் கர்ப்பப்பையும் அழுகி போனது. இரத்தமும் சீடுமாக யூரின் வந்தது, இரத்தமும் சீடுமாக யூரின் வந்தது. அதை பார்த்தபோது எனது உள்ளம் துடி துடித்தது, அதை பார்த்தபோது எனது உள்ளம் துடி துடித்தது. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. சகோதர சகோதரிகளே, எத்தனையோ டாக்டர்களை தேடி போனங்க, நாங்க ஊரில் உள்ள தெய்வங்களை நேர்ந்து கொண்டோங்க. எத்தனையோ டாக்டர்களை தேடி போனங்க, நாங்க ஊரில் உள்ள தெய்வங்களை நேர்ந்து கொண்டோங்க. அத்தனை டாக்டர்களும் கைவிட்டார்களே, அத்தனை டாக்டர்களும் கைவிட்டார்களே. நான் நேர்ந்து கொண்ட தெய்வம் எல்லாம் கைவிரித்ததுங்க, நேர்ந்து கொண்ட தெய்வம் எல்லாம் கைவிரித்ததுங்க. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. என் சகோதர சகோதரிகளே, மரணம் எனது மனைவியையே தேடி வந்தது, அது தற்கொலை என்னும் பேரை கொடுக்க பார்த்தது. மரணம் எனது மனைவியையே தேடி வந்தது, அது தற்கொலை என்னும் பேரை கொடுக்க பார்த்தது. அந்த நேரம் இயேசு கிறிஸ்து ஓடி வந்தாரே, அந்த நேரம் இயேசு கிறிஸ்து ஓடி வந்தாரே. என் மனைவியை மரணத்தில் மீட்டு கொண்டாரே, என் மனைவியை மரணத்தில் மீட்டு கொண்டாரே. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க. என் சகோதர சகோதரிகளே, மருத்துவ சோதனைகள் பொய்யானதே, என் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் மெய்யானதே.
மருத்துவ சோதனைகள் பொய்யானதே, என் தேவன் சொன்ன வார்த்தை மட்டும் மெய்யானதே. அழுகி போன கிட்டினியும் கர்ப்பப்பையும் எடுத்துவிட்டு புதிதான அவயங்களை தந்தாருங்க. அழுகி போன கிட்டினியும் கர்ப்பப்பையும் எடுத்துவிட்டு புதிதான அவயங்களை தந்தாருங்க. ரட்சிப்பின் சாட்சி கேளுங்க சகோதர சகோதரிகளே. பாவி என்னை தேடிக்கொண்டே இயேசு வந்தாரே, தன் காயங்களை காட்டி உந்தன் பாவம் என்றாரே. பாவி என்னை தேடிக்கொண்டே இயேசு வந்தாரே, தன் காயங்களை காட்டி உந்தன் பாவம் என்றாரே. மனம் கசந்து அழுது நானும் துடித்த போது, மனம் கசந்து அழுது நானும் துடித்த போது, அவர் இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டு கொண்டாரே, இரத்தத்தாலே கழுவி என்னை மீட்டு கொண்டாரே. சாட்சி கேட்கும் சகோதரனே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. சாட்சி கேட்கும் சகோதரியே, கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க, அவரை அறியாமல் வாழ்ந்து வந்த பாவி நானுங்க. அந்த இயேசுவையே ஏற்றுக்கொண்டதா மாற்றப்பட்டேன் மனிதனாகவே. அந்த இயேசுவையே ஏற்றுக்கொண்டதா வந்து நின்றேன் சாட்சியாகவே. உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க, உண்மையுள்ள தெய்வம் இயேசு கிறிஸ்து தானுங்க. அந்த இயேசுவையே ஏற்றுக்கொள்ளுங்க, வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க, அந்த வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையும் வசனங்களும் எப்பொழுது நீங்கள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில என்றைக்கும் உண்டான சகல குறைவுகளும் இந்த நாளில் இருந்து நிறைவாக போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இதுவே உங்கள் துக்க முடிவின் நாளாய் இருக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு இன்றைக்கு நம் நடுவிலே ஜீவனுள்ளவராய் வாழ்கிறார். பரிசுத்த வேதாகமம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கட்டளையிட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்திலே உள்ள சகல வார்த்தைகளும் தேவனால் உரைக்கப்பட்டது, தேவ வார்த்தை. ஆகவேதான் நான் இந்த நாளிலே உங்களுக்கு என்னுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க உங்கள் நடுவிலே நான் வந்து நிற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நான் உங்கள் நடுவிலே பேசினாலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டாலே பிடிக்காதவனாக, அவருடைய பெயரை சொன்னால் ஆகாதவனாக, அந்த ஜனங்களை எல்லாம் நான் வெறுக்கிறவர்களாக ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்று சொன்னால் அந்நிய தேசத்தினுடைய தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தை வழிபடுகிற இந்த மக்களை நான் கேவலமாக பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக.
தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் கலங்கி தவிக்கிற, கண்ணீர் வடிக்கிற, துக்கப்படுகிற, துன்பத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தினாலே உண்டாகிற வேதனை அனுபவித்தவன் நான். பாவம் செய்து அதனாலே அக்கிரமத்தை செய்து அதன் மூலமாக அனுபவித்த மரண பயம் என்னை வாட்டிற்று. ஆகவே நான் கலங்கினேன், தவித்தேன், துடித்தேன். ஒருவர் மீட்க மாட்டாரா என்று சொல்லி, ஒரு தெய்வமாவது என்னை மீட்க கூடாதா என்று சொல்லி வேண்டின காலம் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் எந்த தெய்வங்களும், வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்களும், நான் வணங்கி நின்ற தெய்வங்களும் கூட தெய்வமாக கருதப்பட்டவைகள் எவையுமே என்னை மீட்கவில்லை. ஆனால் நான் வணங்காதவரும் நான் நினைக்காதவருமாகிய இந்த இயேசு கிறிஸ்துவே என்னை மீட்டு உங்கள் நடுவிலே நிறுத்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன். சாதாரணமாய் அல்ல, பாரம்பரியமான இந்து குடும்பம், பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்த குடும்பம். என் வாழ்க்கையிலே நான் சிறு பிள்ளையிலிருந்து பக்தி வைராக்கியத்திலே வளர்க்கப்பட்டேன். அப்படி பக்தி வைராக்கியத்திலே வளர்க்கப்பட்ட போது செய்கிற பூஜைகள் வீணாக கூடாது என்பதற்காக எந்த தெய்வத்திற்கு எப்பொழுது பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எதை கொண்டு பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எந்த நிமிடத்திலே பூஜை செய்தால் அது பலன் கொடுக்கும் என்ற நுணுக்கங்களை அறிந்து அந்த தெய்வங்களுக்கு அப்படியே பக்தி சிரத்தையோடு கூட அந்த வழிபாடுகளை செய்து அதனுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தேவி உபாசகன், அம்மன் பக்தனாய் வாழ்ந்தவன். அப்படி அம்மன் பக்தனாய் தேவி உபாசகனாய் வாழ்ந்து அந்த சக்திகளை எல்லாம் எனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் செய்து அதன் மூலமாக அரிய சக்திகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன். நான் சொல்லுகிறது அப்படியே நடக்கும். குறி சொல்லுகிறதை போல நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். அப்படிப்பட்ட காலங்கள் எத்தனை வயது தெரியுமா? 13 வயதிலே அப்படி நான் சக்திகளை பெற்றேன். அதோடு நின்று இருந்தால் பரவாயில்லை. மேலும் மேலும் நான் செய்த காரியம் இன்னும் அதிகமான சக்திகளை பெற வேண்டும் என்பதற்காக ஆவிகளோடு பேசுகிறது எப்படி, ஆவிகளோடு பழகுகிறது எப்படி, ஆவியின் உலகத்திலே சஞ்சரிப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஆவிகளோடு பேச நான் பழக ஆரம்பித்தேன். அதற்காக நான் முயற்சிகளை செய்து வெற்றி பெற்று ஆவிகளோடு பேசவும் அவைகளோடு உறவாடவும் ஆரம்பித்தேன். அப்படி நான் உறவாடின பொழுது 13 ஆவிகள் எனக்குள்ளே புக ஆரம்பித்தது. காரணம், அந்த ஆவிகளுக்கு ஒரு சரீரம் தேவை தன் இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு. ஆகவே இந்த சரீரத்தை அவைகளுக்கு நான் கொடுத்து அந்த சரீரத்தில் அவைகள் புகுந்த பொழுது அவைகளுடைய விருப்பத்தின்படி அவைகளுடைய இச்சையின்படி என்னை பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அதிலே ஒன்று மோகினி என்று சொல்லக்கூடிய காம விகார பிசாசு. அந்த காம பிசாசு எனக்குள்ளே புகுந்த பொழுது என்னுடைய வயது 14 வயது. வாலிபத்தின் ஆரம்ப நாள் அது. அப்பொழுதுதான் நான் ஆரம்பமாகி அந்த வயதிலே பாவத்திற்கு அடிக்கொள்ளும்படியாக என்னை அந்த பிசாசு நடத்திற்று. அந்த 14 வயதிலே விபச்சார பாவத்திலே பெண்மோகத்திலே நான் விழுந்து போனேன். காம இச்சைக்கு ஆளாக்கப்பட்டேன். என்னை பார்க்கிறவர்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டத்தக்கதான காரியங்கள் எனக்குள் இருந்து புறப்பட ஆரம்பித்தது. இப்படி 14 வயதிலே விபச்சார பாவத்திலே விழுந்து என் சரீரத்தை விபச்சாரத்திற்கு கொடுத்தேன். இப்படி நான் வாழ்ந்து வரும் பொழுது 17வது வயதிலே ஒரு பெண்ணை நான் அடைய நினைத்து அதை அடைய முடியாமல் போனதினாலே அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற வெறி பிடித்தவனாக அவளுக்காக நான் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து பார்த்து அவள் கிடைக்காத காரணத்தினாலே அதை இந்த 13 சக்திகளிடத்திலே கேட்டு அவைகள் மூலமாக அவைகளை அடைவதற்கு முயற்சி செய்த பொழுது அவைகள் மாந்திரிகத்தின் வழி எனக்கு காட்டிற்று. மாந்திரிக வழிகளிலே வசியப்படுத்தக்கூடிய மையை தயாரிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னதினாலே நான் மையை தயாரிப்பதற்கு பிரயத்தனப்பட்டேன். காரணம், நான் முறைப்படியான மந்திரத்தை கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. மந்திரத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. என் பக்தியின் சிரத்தையினாலே பக்தி வைராக்கியத்தினாலே அரிய சக்திகளை பெற்றிருந்தாலும் இந்த மாந்திரிக சக்தி எனக்குள்ளே இல்லாததினாலே நான் தயாரித்த மை எனக்கு பலன் கொடுக்கவில்லை. ஆகவே மீண்டுமாய் அதற்காக நான் பிரயத்தனப்பட்டு ஒரு மந்திரவாதியினுடைய துணை இல்லாமல் மையை தயாரிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு ஒரு மந்திரவாதியின் இடத்துல போய் சொன்னேன், எனக்கு இந்த மையை தயாரித்துக் கொடு என்று.
ஆனால் அவன் ஆரம்பத்தில் எனக்கு புத்தி சொன்னான், இது வேண்டாம், இது விபரீதமான ஆசை, இதனால் உனக்கு பயங்கரமான விளைவுகள் உண்டாகும் என்று சொல்லி என்னை எச்சரிக்கை செய்தும் கூட நான் அதை கேட்கவில்லை. எனக்கு அந்த மை வேண்டவே வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே நான் பிடிவாதமாக இருந்ததனாலே அவன் சில வழிகளை எனக்கு காட்டினான். அதிலே ஒரு வழி, ஒரு தலைப்பிள்ளை கர்ப்பமாகி 3 மாதம் நிறைவடைந்த ஒரு கர்ப்பஸ்திரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு கட்டளையிட்டான். அப்படி அவன் சொன்ன வண்ணமாக ஒரு பெண்ணுடைய கருவை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்ததாக ஒரு பிறந்த பிள்ளையை கொண்டு வர வேண்டும், அது ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுபடி அப்படி அந்த பிள்ளையும் கொண்டு வந்து கொடுத்தேன். பிரியமானங்களே, இதன் மூலமாக ஒரு மையை தயாரிக்க என்னை பயன்படுத்தி கொண்டான். அந்த மையை தயாரித்து முடித்த பொழுது அது அபூர்வ சக்தி படைத்ததாக இருந்தது. எப்படி? அதை என் நெற்றியிலே வைத்தால் அது தானாக திருசூலமாய் மாறும். அது மாத்திரமல்ல, அந்த மைய நெற்றியில இருக்கும்போது என் நெற்றியை பார்க்கிறவர்கள், அந்த மையை பார்க்கிறவர்களுக்கு அப்படியே மதிமயங்கிவிடும். நான் எதை சொன்னாலும் அப்படியே செய்வார்கள், மறுதளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தியை இடத்துல கொடுத்து விட்டு அதை வெறுமையாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்காக ஒரு அரிய சக்தி வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு துஷ்ட தேவதை எனக்கு கொடுத்தான். அந்த துஷ்ட தேவதைக்கு ரத்தத்தினாலே அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு கொடுத்திருந்தான். அது மாத்திரமல்ல, இந்த மையை பயன்படுத்தி நான் மற்றவர்களுக்கு செய்கிற அந்த காரியங்களை மனிதர் மூலமாய் செய்யாமல் சக்திகளின் மூலமாய் செய்வதற்காக எனக்கு 3 குட்டிச்சாத்தான்களை கொடுத்தான். அந்த குட்டிச்சாத்தான்கள் அபூர்வ சக்தி படைத்தது. காற்று போக முடியாத வேகத்திலே போகும், காற்று புக முடியாத இடத்திலே புகுந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ சக்தி அந்த 3 குட்டிச்சாத்தான்களுக்கு இருந்ததை எனக்கு கொடுத்த பொழுது நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். உலகத்திலே என்னை விட பெரிய மனிதன் யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டேன். ஆனால் அதனுடைய விபரீதம் எனக்கு தெரியாது. இப்படி அந்த மையை கொண்டு வந்து எந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று நினைத்தனோ அந்த பெண்ணை அடைந்தேன். அவள் 3வது நாள் மரித்து போனாள். அதன் பிறகு நான் யாரையெல்லாம் பழி வாங்க துடித்தேனோ அவர்களெல்லாம் பழி வாங்கினேன். யாரையெல்லாம் அடைய துடித்தேனோ அவர்களெல்லாம் அடைந்தேன். என் இச்சையின்படியாக, என்னுடைய இச்சை அல்ல, என் சரீரத்தில் இருந்த ஆவிகளுடைய இச்சைகளை எல்லாம் நான் இப்படி பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன். இப்படி இருக்கும்போது 18 வயது என்னுடைய வயதிலே இன்றைக்கு எனக்கு மனைவியாக இருக்கக்கூடியவளை அப்படியே வசப்படுத்தி என் பக்கமாக இழுத்து அவளை திருமணம் செய்து கொண்டேன். எல்லாருக்கும் விரோதமாக அந்த திருமணத்தை நான் நடத்தி என் மனைவியோடு வாழ்ந்தாலும் கூட இந்த பாவம் மாத்திரம் என்னை விட்டு போகவில்லை. தினமும் இந்த பிசாசுகளுக்காக நான் பாவம் செய்ய ஆரம்பித்தேன். இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய 19வது வயதிலே என் மனைவி 1 வருட காலத்திலேயே கர்ப்பவதியாகி பிரசவத்திற்கு கடந்து போனால் நாங்கள் கேட்டபடி அவளுக்கு அழகான பெண் பிள்ளை பிறந்தது. அந்த பெண் பிள்ளை பிறந்த உடனே மிகுந்த சந்தோஷமாய் குதூகலமாய் இருந்தேன். ஆனால் 3வது நாள் அந்த பிள்ளையையும் என் மனைவியையும் மருத்துவமனையிலிருந்து அழைத்து வருவதற்கு நான் சென்ற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய விபரீதம் காத்திருந்தது. என்ன இது? நான் வைத்திருந்த 3 குட்டிச்சாத்தான்களும் என் தலைப்பிள்ளை ஆகிய அந்த பெண் பிள்ளையை கொன்று அவனுடைய ரத்தத்தை குடித்து சாகடித்திருந்தது. அதை காணும் பொழுது எனக்கு உண்மை புரிந்ததனாலே நான் வேதனைப்பட்டேன், துடித்தேன், காப்பாற்ற வழி இல்லாமல் தவித்தேன். அப்பொழுது நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். நான் யாரை அடைய விரும்பினோனோ அடைந்து விட்டேன், யாரை பழிவாங்க நினைத்தேனோ முடித்து விட்டேன். ஆகவே இனிமேலும் எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாக இருந்தபடினாலே என் குடும்ப வாரிசு என் மூலமாக தான் உருவாக வேண்டும். ஆகவே இந்த குட்டிச்சாத்தான்கள், ரத்தம் குடிக்கிற அந்த குட்டிச்சாத்தான்களை நாம் இனிமேலும் வைத்திருந்தால் நம் குடும்பம் நாசமாகிவிடும் என்ற உண்மையான தெளிவு எனக்கு ஏற்பட்டது. அந்த தெளிவோடு கூட அந்த பிள்ளையை கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கி ஆற்றிலே கரைத்து விட்டு மந்திரவாதி இடத்திலே ஓடினேன். அப்பா, எனக்கு இந்த காரியம் வேண்டாம், இந்த மையும் வேண்டாம், இந்த குட்டிச்சாத்தான்களை வேண்டாம், அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொல்லி நான் நடந்ததை சொன்னபோது அவன் சிரிக்க ஆரம்பித்தான். உனக்கு பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அது ஆச்சரியம். காரணம் என்னவென்று சொன்னால், எப்பொழுது ஒரு பெண்ணுடைய தலைக்கருவை நீ எடுத்தாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையிலே ஒரு சாபம், உனக்கு கருதரிக்க முடியாது. அப்படி கருதரிக்க முடியாத உனக்கு கருதரித்திருக்கிறது, பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் ஆச்சரியம். ஏன் தெரியுமா? கருவெடுத்தவன் கரு அழிக்கப்படும் என்பது மாந்திரிக சட்டம். இந்த மாந்திரிக சட்டத்தை அறியாதவனாக நீ செய்த அந்த பாவத்தினாலே உனக்கு சாபம் உண்டாயிற்று. இந்த சாபம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆகவே எந்த காலத்திலும் உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்காது என்று எனக்கு சொன்ன பொழுது நான் கதற ஆரம்பித்தேன். துடித்தவன் இடத்துல சொன்ன, எப்படி அந்த குட்டிச்சாத்தான்களை மாத்திரம் எடுத்து விடு, என் சாபத்தை நான் யாகம் செய்து பூர்த்தி செய்து கொள்கிறேன், என் தெய்வங்களிடத்திலே முறையிட்டு நான் அதை தீர்த்துக் கொள்கிறேன், இந்த பிசாசுகளை மாத்திரம் எடுத்துக்கொள் என்று சொன்னபோது அவன் சொன்னான், நீ என்றைக்கு சாகிறாயோ அன்றைக்கு தான் இந்த பிசாசுகள் உன்னை விட்டு வெளியிலே வரும்.
அது வரையிலே உன்னையும் அதை பிரிக்க முடியாது, என்னாலும் ஆகாது என்று சொல்லிவிட்டான். எவ்வளவோ முயற்சி செய்து முடியாததினாலே வேற மந்திரவாதியிடத்திலே போயாவது இதை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது என் நினைவுகளை அறிந்திருந்த அந்த மந்திரவாதி சொன்னான், வேற மந்திரவாதியிடத்திலே அப்படி புறப்பட்டு போவாயானால் முதலாவதாக நீ கொலை செய்யப்படுவாய், உன் மனைவி, உன் தாயார், உன் குடும்பமே சுடுகாடாக்கப்படும். ஆகவே இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள் என்று சொல்லி என்னை பயமுறுத்தினதினாலே பயந்து போனேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு துணிவில்லாதவனாக நான் மீண்டுமா வீட்டிற்கு கடந்து வந்தேன். திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்தேன், திருந்தி வாழ முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை அறியாத நான் இன்றைக்கு வேதத்தை குறித்து சொல்லுகிறேனே, இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமக்காரனை அவன் அக்கிரமமே பிடித்துக் கொள்ளும். ஆமாம், என் அக்கிரமம் என்னை பிடித்து கொண்டிருந்தது, என்னை விடாதபடிக்கு பிடித்து கொண்டது. நான் விடுதலை ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் விடுதலை ஆக முடியாதபடிக்கு என்னை பிடித்து கொண்டது. என் அக்கிரமத்தை நான் அறிந்திருந்தேன். என் அக்கிரமத்தை என் தலைக்கு மேலாய் பெருகி அது நான் சுமக்கக்கூடாத பாரமாயிற்று. பிரியமானவர்களே, என் மனைவி ஒரு பிள்ளை அல்ல 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். வருடத்திற்கு ஒன்றாக பிள்ளை பெற்றுக்கொண்டே இருப்பாள். ஆனால் மூன்றாவது நாள் அந்த பிள்ளைகள் மரித்து கொண்டே இருக்கும். இது பிசாசுகள் அதை கொன்று கொண்டே இருக்கும். கண்களால் கண்டும் அதை தடுக்க முடியவில்லை. வேதனையின் துன்பமும் தவிர வேற எனக்கு வழியே இல்லை. நான் வணங்கின தெய்வங்களிடத்தில் போய் முறையிட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னேன். எந்த தெய்வமும் அந்த பிசாசுகளை ஜெயிக்கவில்லை, அதை துரத்தவும் இல்லை, என்னை காப்பாற்றவும் இல்லை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதனை நிறைந்த உள்ளத்தோடு 19 வயதிலே நான் அழ ஆரம்பித்தவன் அழுது கொண்டே இருந்தேன், துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் பாவத்திலே விழுந்த வண்ணமாகவே இருந்தேன். நான் முதலாவதாக எஜமானாய் இருந்து 3 குட்டிச்சாத்தான்களை என் கையாட்களாய் வைத்திருந்தேன். நான் இப்பொழுது 3 குட்டிச்சாத்தான்களுக்கு நான் வேலைக்காரனாய் மாறி அவைகளுக்காக தினமும் பாவம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில தான் இதை மறப்பதற்காக, என் வேதனைகளை மறப்பதற்காக குடிக்க ஆரம்பித்தேன். போதை வஸ்துக்களை உபயோகிக்க ஆரம்பித்தேன். அப்படியாவது எனக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஒரு சந்தோஷமும் இல்லை. என் வாழ்க்கையிலே சாபத்தை தவிர வேற ஒன்றும் உருவாகவில்லை. இந்த சூழ்நிலையில தான் நான் பலதரப்பட்ட பெண்களோடு கொண்டிருந்த உறவி நிமித்தமாக என் சரீரம் கெட்டு போனது, என் ரத்தம் கெட்டு போனது. என் ரத்தம் கெட்டு போனபடினாலே, என் ரத்தத்தினாலே ஏற்பட்ட வியாதி, எனக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். மருத்துவர்கள் பரிசோதித்து விட சொன்னார்கள், உன்னை காப்பாற்ற முடியாது, அதற்கு மருந்து கிடையாது, வந்திருக்கிறது பயங்கரமான கேவலமான வியாதி என்று சொன்ன பொழுது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் என்னுடைய மரணத்தை நோக்கி நான் காத்திருந்தேன். ஆனால் பிரியமானவர்களே, நான் வணங்கின தெய்வங்கள் என்னை காப்பாற்றவில்லை, நான் தேடின தெய்வங்கள் என்னை காப்பாற்றவில்லை. ஆனால் அந்த தெய்வம் இயேசு என்கிற ஒருவரை நான் அறியாதவனாக இருந்தேன். ஆனால் அவரோ என்னை தெரிந்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், நான் தெரிந்து கொள்ளாத அந்த தெய்வம் என்னை தெரிந்து கொண்டிருந்தபடினாலே என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காமல், இது இங்கே வேதத்திலே வாசிக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 33வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பாவிகளை சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல், துன்மார்க்கனுடைய சாவை விரும்பாத அந்த கர்த்தர் அவன் மனம் திரும்புதலையே வேண்டுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட அறியாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் என்னுடைய வியாதி என் மனைவிக்கு பிடித்து கொண்டது. என் மனைவியினுடைய வியாதி அவளை பாதித்தது. அந்த வியாதினாலே பாதிக்கப்பட்ட அவளுடைய வரக்கூடாத இடத்திலே ரணமாகி புண் வந்து அங்கே சீழ் வைத்து புழு வைத்தது. பிரியமானவர்களே, அவளுக்கு அந்த வேதனையை பொறுக்க முடியவில்லை. வெளியிலே சொல்ல முடியாமல் அவள் மறைத்ததனால் அது புறையோடி போய் அவளுடைய கர்ப்பப்பையை பாதித்து கர்ப்பப்பை அழுகி போயிற்று. அது மாத்திரமல்ல, ஒரு கிட்னி அழுகி போன நிலைமையிலே மாறின பொழுது அவளுக்கு யூரினுக்கு பதிலாக இரத்தமும் சீடுமாய் போக ஆரம்பித்தது. அந்த இரத்தமும் சீடுமாய் போன பொழுது அவளுடைய சரீரத்தையே அது இத்து போகும்படி செய்தது. அவள் அழகை இழந்தாள், சௌந்தரியத்தை இழந்தாள், பலத்தை இழந்தாள், எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். இப்பொழுது அவள் நடைபெணமாய் மாறின பொழுது அவளை மருத்துவரிடத்தில் அழைத்து போனேன். அந்த யூரின் ரத்தமும் சீடுமாய் போக வேண்டும் என்று சொன்னார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்ப்பஸ்திரி என்ன வேதனைப்பட்டால் அந்த குழந்தை வெளியில வருமோ, அந்த வேதனையை அனுபவித்த பிறகுதான் அந்த கொஞ்சம் ரத்தமும் சீடுமான யூரின் வெளியில வரும். ஒரு நாளைக்கு 8 முறை 10 முறை 15 முறை இப்படி அவர் யூரின் போகும்போதெல்லாம் அத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிற வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தார். அவளை மருத்துவரிடத்தில் அழைத்து போன பொழுது அவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், வந்திருக்கிறது சாதாரண வியாதி அல்ல, விபச்சாரிகளுக்கு வரக்கூடிய கொடிய நோய். இப்படிப்பட்டவளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தபோது அவர் சொன்னார்கள், உன் மனைவியை காப்பாற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால் முற்றிவிட்டது. ஆனாலும் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் கெஞ்சி கதறின நாட்கள். அந்த வேளையிலே
அவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், உன் மனைவியுடைய கர்ப்பப்பையும் கிட்னியும் அழுகிவிட்டது. ஆனால் ஒரு கிட்னி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனாலே ஆப்ரேஷன் பண்ணி உடனே இந்த அழுகி போன கிட்னி கர்ப்பப்பையை எடுத்துட்டா ஒருவேளை உன் மனைவி பிழைக்கலாம் என்று சொல்லி டாக்டருக்கு சொன்னோம். அந்த வார்த்தையின்படி நான் மருத்துவமனையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அவளை கொண்டு போய் சேர்த்தேன். அங்கே ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவளுக்கு ஆப்ரேஷனுக்கு நாள் குறித்து அவளுடைய பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருடைய ரத்தத்திலே சர்க்கரை வியாதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த சர்க்கரை வியாதினாலே அவர்கள் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், ஆஹா, இவளுக்கு இப்போ ஆப்ரேஷன் செய்யக்கூடாது. ஏன் என்று சொன்னால் சர்க்கரை வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ரண சிகிச்சை செய்தால் ஆறாது, புண் ஆறாமலே செத்து போகக்கூடும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், உன் மனைவிக்கு ஆப்ரேஷன் பண்ணினாலும் பிழைக்க மாட்டார். ஆகவே உன் மனைவியை ஆப்ரேஷன் பண்ணாமல் அப்படியே சாக விடுவது நல்லது, அறுத்து சாகரிக்கிறதை விட அறுக்காமல் விட்டுறது நல்லது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நான் அவர்களை விட்டு பெரிய பெரிய மருத்துவர்களை தேடி போனேன், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளை தேடி போனேன். எப்படியாவது என் மனைவியை காப்பாற்ற வேண்டும். ஒருவர் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே கொண்டு போய் பணத்தை செலவழித்து பல சோதனைகள் செய்து பார்த்தும் கூட முடிவிலே ஒவ்வொருவரும் சொன்ன ஒரு காரியங்கள் என்னவென்று சொன்னால், உன் மனைவியை காப்பாற்ற முடியாது, ஆப்ரேஷன் செய்தாலும் உன் மனைவி பிழைக்க மாட்டாள் என்று சொன்ன காரணத்தினாலே நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் வணங்கின தெய்வங்களிடத்தில் போய் முறையிட ஆரம்பித்தேன். நான் ஏறாத மலைகள் கிடையாது, நான் போகாத கோயில்கள் கிடையாது, நான் முழுகாத குளங்கள் கிடையாது. என் மனைவிக்காக எத்தனை பூஜைகள், எத்தனை அபிஷேகங்கள், எத்தனை விதமான காரியங்கள் செய்ய முடியும் அவ்வளவையும் செய்து எல்லா தெய்வங்களிடத்தில் முறையிட்டேன். ஆனால் எந்த தெய்வமும் என் மனைவியை காப்பாற்றவில்லை. எல்லா தெய்வங்களும் கைவிட்டது. நான் வணங்கின குல தெய்வங்கள் கைவிட்டது. நான் நம்பியிருந்த தெய்வங்கள் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையில் இனி என் மனைவியை காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்து இந்த 13 ஆவிகளை மறுபடியும் பூஜை செய்து வரவழைத்தேன். எப்படியாவது என் மனைவியை காப்பாற்ற வேண்டும், அதற்கு என்ன வழி என்று கேட்டபொழுது அந்த 13 ஆவிகளும் சொல்லிட்டு, உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது, விதியை மாற்ற ஒருவராலும் கூடாது. பிரியமானவர்களே, இப்பொழுது நான் அந்த 3 குட்டிச்சாத்தான்கள் இடத்துல போய் சொன்னேன், எனக்கு எவ்வளவு கெடுதல் செய்து விட்டீர்கள், என் வாழ்க்கையை சீரழிந்து விட்டது. எதற்காக? என்னுடைய ஆசையினாலே. ஆனால் என் மனைவி ஒரு பாவம் அறியாதவள், அவளை காப்பாற்றி கொடுங்கள், உங்கள் சக்திகளை பிரயோகித்து அதை எப்படியாவது என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த 3 குட்டிச்சாத்தான்களும் சொல்லிச்சு, உன் மனைவிக்கு விதி முடிஞ்சிருச்சு, காப்பாற்ற முடியாது. ஆம் பிரியமானவர்களே, எல்லா சக்தி கைவிட்ட பொழுது கடைசியாக மந்திரவாதியின் இடத்துல ஓடி சொன்னேன், எப்படியாவது என் மனைவியை காப்பாத்து, நீ மந்திரம் செய்தாவது அல்லது மூலிகை கொடுத்தாவது மருந்து கொடுத்தாவது எப்படியாவது என் மனைவியை காப்பாத்து என்று சொன்னபோது அவன் சொன்னான், மந்திரத்தினாலே வியாதிகளை குணப்படுத்த முடியாது, மந்திரத்தினாலே மந்திரத்தை நிற்க முடியும், ஆனால் உன் மனைவிக்கு வந்திருக்கிறது சரீர பிரகாரமான வியாதி, ஆகிய உன் மனைவியை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அந்த மந்திரவாதியும் கைவிட்டான். பிரியமானவர்களே, என் அருமையான சகோதரனே சகோதரியே, உலகத்திலே உள்ள அத்தனை சக்திகளும் கைவிட்டது. மனித சக்தி கைவிட்டது, தெய்வ சக்தி கைவிட்டது, பிசாசின் சக்தி கைவிட்டது, மாந்திரிக சக்தியும் கைவிட்டது. பிரியமானவர்களே, இனி என் மனைவியை காப்பாற்றுவதற்கு எந்த சக்தி இருக்கிறது? எனக்கு அதற்கு மேலும் சக்தி கிடையாது. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன். நான் இனி என் மனைவி சாவதை தவிர அவளுக்கு முன்பாக நான் சாவேனோ அல்லது அவள் சாவாளோ என்று தெரியாத வண்ணமாக நான் அழுது புலம்பிக் கொண்டு நடைப்பயணத்தை போல வாழ ஆரம்பித்தேன். நான் போலீஸ்காரன், காவல்துறையிலே பணியாற்றி என்னுடைய சர்வீஸ் முழுவதும் ரைட்டராக எழுத்தராகவே வாழ்ந்து கொண்டிருந்தவன். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த காரியத்தின் நிமித்தமாக அநேக குடும்பங்கள் எனக்கு உருவாயிற்று. குற்றப்பிரிவை தேர்ந்தெடுத்து குற்றவாளிகளை உருவாக்கி இருந்தேன். அதன் மூலமாய் வருகிற வருமானத்தை கொண்டு பல குடும்பங்களை காப்பாற்றி கொண்டிருந்தேன். ஆனாலும் ஒரு குடும்பத்திலே கூட எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம், என் வாழ்க்கையை முடிகிற தருவாய்க்கு வந்த பொழுதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் நான் கலங்கி கொண்டிருந்தேன். இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருந்த என் மனைவி ஒரு முடிவெடுத்தார். எதற்காக வேதனைப்பட்டு சாக வேண்டும்? எதற்காக இப்படி தினமும் தினமும் சாவது? அதை விட ஒரே நாளிலே ஒன்றாய் செத்து போவது நலம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டு சாக முடிவெடுத்தார். அந்த முடிவோடு கூட அவள் தற்கொலைக்கு தயாரானாள். தூக்க மாத்திரைகளை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு அதை சாப்பிடுவதற்கு ஆயத்தமாகி ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு, அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு என்னுடைய காவல் நிலையத்திலே நான் போய் என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். என் மனைவியோ அந்த இடத்திலே மாத்திரையை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு தண்ணீரை வைத்துக்கொண்டு கதவை தாழ்பாலிட்டு ஜன்னலை தாழ்பாலிட்டு மாத்திரைகளை சாப்பிட்டு 6 மணிக்கு படுத்துறா, 10 மணிக்குள்ள தூங்கிடுவோம், அப்படி தூக்கத்திலே உயிர் போயிடும்னு சொல்லி நினைச்சா. பிரியமானவர்களே, அப்படி தற்கொலைக்கு போகிற வேளையில என் வீட்டிலே 13 வகையான ஆவிகள் இருக்கிறது. என் வீட்டிலே 3 குட்டிச்சாத்தான்கள் இருக்கிறது. என்னுடைய குலதெய்வங்கள் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. என் மனைவியை ஒரு நொடியிலே காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அவைகள் காப்பாற்றவில்லை. ஏன் என்று சொன்னால், என் மனைவியின் விதி முடிந்து விட்டதாக அவர்கள் கருதிற்று. ஆனால்
நான் வணங்காத ஒரு தெய்வம் என் மனைவியை கண்டார். அவர் சொன்ன வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை என் கருவிலே கண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார். அந்த உண்மையுள்ள தெய்வம் தான் என் மனைவியை தேடி வந்தது. பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, மரணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தற்கொலைக்காக மாத்திரைகளையும் தண்ணீரை வைத்துக்கொண்டு அவள் பார்க்கும்பொழுது மிகுந்த வேதனை நிறைந்தவளாய் அழ ஆரம்பிக்கிறாள். இப்படி சாக போகிற தருவாயிலே தன்னுடைய பிள்ளையை நினைத்து பார்க்கிறாள். 5 பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டு, தத்தெடுத்த பிள்ளையும் பறிகொடுத்து விட்டேன், 6 பிள்ளைகள் செத்து போனது என்று சொன்னீர்களே, இந்த ஒரு பிள்ளை யார் என்று கேட்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அது கிறிஸ்தவர்களுக்கு தான் தெய்வம் என்று சொல்லி இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அப்படிதான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர்தான் தெய்வம் என்பதை அறியவில்லை. என் வாழ்க்கையிலே என் மனைவி தாய் 4 பிள்ளைகளை பறிகொடுத்தால், அது இடையிலே ஏற்பட்ட அந்த தத்து பிள்ளையும் பறிகொடுத்தால் 5 பிள்ளைகள் முடிந்து விட்டது. ஆனால் இந்த 5வது பிள்ளை கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது, என் மனைவி 3 மாத கர்ப்பவதியா இருக்கும் பொழுது நான் வேலை நிமித்தமாய் வெளியூருக்கு சென்றிருந்தேன். அப்படி வெளியூருக்கு சென்றிருக்கிற பொழுது என் மனைவி தனிமையில இருந்ததை பயன்படுத்தி இந்த 3 குட்டி சாத்தான்களையும் மனைவியோடு விளையாட ஆரம்பித்து விட்டது. அவருடைய கர்ப்பத்தை அவைகள் கலக்கி அந்த கர்ப்பம் வெளியேறும்படியாக செய்து அந்த கர்ப்ப உதிரத்தை அதை குடிக்க ஆரம்பித்து விட்டது. தனக்கு ஏற்பட்ட கர்ப்ப கலைவை நினைத்து பார்த்தால் அதை தெரிந்து கொண்டாள். ஆனால் தனக்கு ஏற்படுகிற அந்த உணர்ச்சிகளை அவள் புரிந்து கொள்ள முடியாமல் பயந்து போய், தனக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிறது என்று சொல்லி பயந்து வீட்டை விட்டு வெளியிலே வந்து தன் தாயாரை தேடி போகிறாள். ஆனால் தாயாரோ அந்த வீட்டிலே இல்லை. அவர்கள் தன்னுடைய மூத்த மகள் வீட்டிற்கு கடந்து சென்றிருந்தபடினாலே இப்பொழுது எங்கே செல்வதென்றே அவளுக்கு புரியாமல், சாதாரணமாக இந்த கர்ப்பம் கலங்கினவர்கள் மருத்துவர்களை தேடி போக வேண்டும். ஆனால் இவள் மருத்துவர்களை தேடி போகாமல் தன்னுடைய 2வது சகோதரியுடைய நினைவுக்கு வந்தவளாக அந்த சகோதரியை தேடி போகிறாள். யார் அந்த சகோதரி என்று சொன்னார், என் மனைவியுடைய 2வது சகோதரி. அவர்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்படி ஒரு கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதன் நிமித்தமாக நான் உடனே சொன்னேன், இவள் ஜாதி கெட்டு விட்டாள், மதம் கெட்டு விட்டாள், இவள் அல்லேலூயா கூட்டத்திலே சேர்ந்து விட்டதனாலே இவளை ஜாதியை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி அவளை ஜாதியை விட்டும் குடும்பத்தை விட்டும் விலக்கி அவர்களை துரத்தி விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை காண வேண்டும் என்ற வாஞ்சை இவளுக்கு ஏற்பட்டு 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக அவள் தன் சகோதரியை காணப்போகிறாள். அந்த சகோதரியை கண்ட பொழுது அந்த சகோதரி ஆச்சரியப்பட்டு சொல்கிறாள், எப்படி வந்தார், என்ன நடந்தது என்று கேட்கும்போது இவன் நடந்ததை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த சகோதரி என் மனைவிக்காக ஜெபித்து விட்டு தன் ஊழியக்காரரை அழைத்து சொல்கிறார், ஐயா இப்படிப்பட்ட காரியம் நடந்து விட்டிருக்கிறது, என் மனைவி என்னுடைய சகோதரிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் என் மனைவிக்காக ஜெபிக்கிறார். 8-9 மணி நேரங்கள் கடந்து விட்டது. உதிரப்போக்கோடு கூட இருக்கிற அவளுக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. என்ன வார்த்தை? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுப்பேன், அவன் வருகிற நாட்களிலே ஒரு ஊழியக்காரனாய் வருவான் என்று சொல்லி அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு என் மனைவிக்கு ஜெபித்து தண்ணீரை கொடுத்த பொழுது 8-9 மணி நேரத்திற்கு பிறகாக அந்த உதிரப்போக்கு அப்படியே நின்று போய்விட்டது. அந்த உதிரப்போக்கு நின்று போனது மாத்திரமல்ல, அது கருவாகவே நின்று போனது. பிரியமானவர்களே, இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் அறியாத பொழுது, என் மனைவி அறியாத பொழுது இந்த அற்புதத்தை 1976ஆம் ஆண்டிலே இயேசு எங்கள் வாழ்க்கையிலே முதன்முறையாக இடைப்பட்டு அப்படி செய்திருக்கிறார். ஆனால் அந்த உதிரப்போக்கு நின்று போய் சுகமா பெற்றவளாக தன் வீட்டிற்கு கடந்து வந்துவிட்டால், கர்ப்பமாய் இருந்தால். ஆனால் அதை வெளியிலே சொல்லவில்லை. தன் சகோதரி வீட்டுக்கு போனதையோ தனக்கு ஏற்பட்ட காரியங்களை சொல்லாமலே மறைத்து ஏற்ற வேலையிலே பிரசவ காலம் வந்தது. அப்படி பிரசவ காலம் வந்த பொழுது அவளுக்கு பெரிய ஆபரேஷன் பண்ணி அந்த கர்ப்பத்தை எடுத்தார்கள். அங்கே ஒரு அழகான ஆண் பிள்ளை கிடைத்தது. ஆனால் இந்த காரியங்கள் ஒன்றும் தெரியாதவனாக நான் வாழ்ந்ததனாலே அந்த பிள்ளையும் சாகும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அந்த பிள்ளை சாகவில்லை. ஏன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையினாலே உண்டான அந்த பிள்ளை சாகடிக்கப்பட முடியாமல், இந்த பிசாசுகளை தொடப்பட முடியாமல் அந்த பிள்ளை வளர்ந்தது. பிரியமானவர்களே, அதுதான் 5வது பிள்ளை.
அந்த பிள்ளைக்கு மாத்திரம் ஒரு தீங்கும் வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தை காத்து கொண்டது. ஆனால் எனக்கு தெரியாது, நான் நினைத்தது என்னவென்று சொன்னால், நான் செய்த பூஜைகள் பலன் கொடுத்து விட்டது, நான் என்னுடைய தெய்வங்கள் கண் திறந்து விட்டது என்று சொல்லி அந்த தெய்வத்தினுடைய பேரை என் பிள்ளைக்கு நான் சுட்டி வாழ்ந்து கொண்டேன். 6வதாக ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. ஆனால் அந்த பிள்ளையும் மரித்து போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பிள்ளை மாத்திரம் வளர்ந்தது. எந்த பிசாசுகளாலே கொன்று அது ரத்தத்தை குடிக்க வேண்டுமோ அந்த பிசாசுகளை என் பிள்ளையை வளர்த்தது. பிரியமானவர்களே, அந்த பிள்ளை தான் இப்பொழுது என் மனைவியுடைய நினைவுக்கு வந்து என் வீட்டிலே இருந்த அந்த பிள்ளையை பார்த்து அவள் நினைக்கிறாள். நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்த தன்னுடைய கணவன் நாம் செத்த பிறகு இந்த பிள்ளை எப்படி காப்பாற்றப் போகிறான்? ஆகவே பேசாமல் அந்த பிள்ளைக்கும் அந்த தூக்க மாத்திரைகளை போட்டு அதையும் கொலை செய்துவிட்டு நாமும் தற்கொலை செய்து கொண்டால் என்னவென்று சொல்லி அந்த பிள்ளையை தேடும் போது அந்த பிள்ளை கிடைக்கவில்லை. ஆனாலும் அதை தேடி அழுத்து விட்டு மறுபடியும் அந்த தற்கொலைக்கு தன்னை தயார்படுத்தின பொழுது வாயிலே மாத்திரைகளை போட போகிறார். அப்படி வாயிலே மாத்திரை போட போகிறதுக்கு சற்று நேரம்தான், ஒரு நொடி பொழுதிலே விழுந்துவிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் என் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. அந்த சத்தம் எப்படி கேட்கிறது? என் மனைவிக்கு ஒரு பயங்கரமான இடி முழக்கம் போல, அந்த இடி முழக்கத்தை போல கதவை யாரோ பிளக்கிறதை போன்ற ஒரு பயங்கர சத்தம் என் மனைவிக்கு உண்டாகி அதனாலே பயந்து போய், ஐயோ யாரோ கதவை உடைக்கிறார்களே என்று சொல்லி பயந்து கொண்டு மெதுவாக எழுந்து கண்களை துடைத்துக் கொண்டு அந்த மாத்திரைகளை கீழே வைத்து விட்டு மெதுவாய் போய் கதவை திறந்து பார்க்கிறாள். அந்த இடத்திலே ஒரு சகோதரி நின்று கொண்டிருந்தால். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறப்பானாகி நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இது எங்களுக்கு தெரியாது. அங்கே சகோதரி நின்றவளை பார்த்து என் மனைவி ஆத்திரமாய் கேட்கிறார், ஏன் இப்படி கதவை உடைக்கிறீர்கள்? அந்த சகோதரி யார்? எங்க வீட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு போலீஸ்காருடைய மனைவி. பாரம்பரிய ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த அவர்கள் 1 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு செவ்வாய்க்கிழமை தன் வீட்டிலே ஜபக்கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஜபக்கூட்டம் நடக்கிற வேளையில தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறது. அவர்கள் அந்த ஜபக்கூட்டத்தை நடத்துகிறபடினாலே அவர்கள் அந்த அல்லேலூயா என்ற கூட்டத்திலே சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் எங்கள் புறக்கணித்து வைத்திருந்தோம். அவர்களோடு பேசக்கூடாது என்று கட்டுத்திட்டம் பெற்றிருந்தேன். ஆனால் அந்த சகோதரியை பார்த்து என் மனைவி கேட்டபோது அந்த சகோதரி சொல்ற, இல்லை பிள்ளை, நான் கதவெல்லாம் உடைக்கல, மெதுவாக தான் தட்டினேன். மேலே நான் ஜபக்கூடத்தில் உட்கார்ந்துருந்தேன். அப்போ யாரோ தெரியல, என் காதில் வந்து கீழே போ கீழே போ கீழே போன்னு சொன்னாங்க. யாருன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா அது கீழே போ சொல்றாங்களேன்னு சொல்லி கீழே இறங்கி வந்தேன். ஆனால் கீழே ஒருவரையும் காணோம். ஓ ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் பிள்ளை கதவை மெதுவாக தட்டினேன். ஏன் பிள்ளை, ஏன் இப்படி அழுதுகிட்டு முகமெல்லாம் இங்கே வச்சிருக்கிற? அந்த ஜபக்கூடத்தில் வந்து உட்காரு, உனக்கு ஆறுதல் கிடைக்குன்னு சொன்ன பொழுது என் மனைவி சொல்றா, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரமாட்டேன் போங்கன்னு சொல்லி கதவை தாப்பா போட போகும்போது அந்த சகோதரி என் மனைவியை கட்டாயப்படுத்தி கையை பிடிச்சு எடுத்து மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அங்கே ஜபக்கூடத்தில் கொண்டு போய் கடைசியாக உட்கார வச்சுக்கிட்டு தானும் உட்காந்துக்கிறான். அங்கே சாலமோன் சேகர் என்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி செய்தி கொடுக்கிற வேலையிலே திடீரென்று அவருக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்ன, அது கடைசியாக உட்கார்ந்திருக்கிறாரு ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு இடுப்புக்கு கீழே வியாதி. அந்த வியாதினாலே அவர்களுக்கு மரணம் நிச்சயமாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் அவரை சுகப்படுத்த போகிறேன். இப்படி நான் சுகப்படுத்த போகிறேன் என்று சொன்னபோது என் மனைவிக்கு ஒன்றும் புரியவில்லை. கடைசியாய் தான் உட்கார்ந்திருக்கிறோம், தனக்கு தான் வியாதி, தனக்கு தான் மரணம் வரப்போகிறது. ஆனால் தற்கொலை செய்து கொள்வது யாருக்குமே தெரியாத ரகசியம். அப்படி இருக்கும்போது இத்தனை பேருக்கு நடுவில் தற்கொலை செய்து கொள்ள போகிறதை அப்படியே சொல்லுகிறாரு. எப்படி இது? அது மாத்திரமல்ல, இவர் தன்னை சுகப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறாரே, அது எப்படி இவராலே கூட்டும் என்று சொல்லி அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் ஒவ்வொருவருக்கு அதாவது செய்தி முடித்து ஒவ்வொருவருக்காய் ஜெபித்து அனுப்பிவிட்டு கடைசியிலே மனைவியிடத்தில் வந்து சொல்கிறார், சகோதரி யாரும் எவர் எனக்கு தெரியாது, என்ன ப்ராப்ளமோ வியாதி எனக்கு தெரியாது, ஆனால் என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுகமாக்குவேன் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார். ஆகவே உன்னை சுகமாக்குவார் என்று சொன்னபோது என் மனைவி கேட்கிறார், நான் சுகமாவேனா? எனக்கு சுகமாக்க முடியுமா? என்னை சுகப்படுத்த உங்கள் தெய்வத்தால் முடியுமா? ஏன்னா உங்கள் தெய்வத்தை நான் வணங்கலை, உங்கள் தெய்வத்தை நான் நம்பலை. அப்படி இருக்கும்போது உங்கள் தெய்வம் எப்படி சுகப்படுத்தும்? டாக்டர்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, அப்படி இருக்கும்போது என்னை எப்படி சுகப்படுத்த முடியும்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், என் தேவன் வாக்கு பண்ணினால் வாக்கு மாறாதவர், நிச்சயமாக இன்றைக்கு நீ சுகமாகிறாய். ஆனால் ஒன்று செய்யணும், இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாயானா இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று சொன்ன பொழுது என் மனைவி யோசித்து பார்க்கிறாள். இன்றைக்கு மாத்திரைகளை சாப்பிட்டு
தற்கொலை செய்து கொண்டிருந்தால் நாளைக்கு நாம் உயிரோடு இருக்க போறதில்லை, நாம் இருக்கிற இடமே தெரியாது. அப்படி சாக வேண்டிய எனக்கு ஒரு தெய்வம் வந்து வாழ்வு கொடுக்கிறேன் என்று சொன்னால் ஏன் அந்த தெய்வத்திற்காக நான் வாழக்கூடாது என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு, அவள் வேதனையின் கலக்கத்தோடு இருந்த அவளுக்கு இது ஒரு ஆறுதலான செய்தியாக இருந்ததனாலே சொல்லுகிறாள், இந்த தெய்வம் இன்றைக்கு எனக்கு சுகம் கொடுக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால். பிரியமானவர்களே, அப்படி ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அந்த ஊழியக்காரர் செபித்து அவர் கொடுத்த எண்ணெயை பெற்றுக்கொண்ட அதே மாத்திரத்தில் மருத்துவர்கள் சொன்னார்கள், உன் மனைவியை குணப்படுத்த முடியாது. தெய்வங்கள் கைவிட்ட சூழ்நிலை. 13 ஆவிகள் சொன்னது உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது. 3 குட்டிச்சாத்தான் சொன்னது உன் மனைவிக்கு விதி முடிந்து விட்டது. மந்திரவாதி சொன்னான் குணப்படுத்த முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் கைவிடப்பட்ட என் மனைவிக்கு அந்த சாதாரணமான ஒரு ஊழியக்காரர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த பொழுது அவளுடைய வேதனை நீங்கி போயிற்று. பிரியமானவர்களே, அவள் வேதனை நிறைந்தவளாய் மேலே போனார். ஆனால் கீழே இறங்கி வரும்போது வேதனை நீங்கினவளாய் சமாதானம் பெற்றவளாய் கீழே இறங்கி வந்தாள். தொடர்ந்து என் மனைவிக்காக அந்த சகோதரரும் அவருடைய மனைவிமார் என் வீட்டிலே வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அநேக ஊழியக்காரர்கள் தேடி வந்தார்கள். அப்படி தேடி வந்து ஜெபித்த பொழுதெல்லாம் நான் ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டு சொன்னேன், யார் இவர்கள் வருகிறார்கள், இவர்கள் வரவே கூடாது என்று நான் சொன்னபோது என் மனைவி சொன்னார், அவர்கள் ஜெபிக்கிறது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, தயவு செய்து அதை கெடுக்காதீர்கள் என்று. அவள் சாக போகிறவள் தானே, அவளுடைய அல்பாயுஸ்ல போறவளுக்கு இது ஒரு சந்தோஷமாவது இருக்கட்டும் சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா பிரியமானவர்களே, அவர்கள் ஜெபித்த ஜெபம் என்னை தொட ஆரம்பித்தது. எப்படி தொட்டது என்று சொன்னால், என் மனைவி தான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், என் மனைவிக்கு தான் வியாதி. ஆனால் இவர்களோ தனக்கு வந்த வியாதியை போல, தனக்கே ஏற்பட்ட பேரிழப்பை போல அங்கே கண்ணீர் விட்டு முழங்காலிலே நின்று அழுது ஜபிக்க ஆரம்பித்தார்கள். என்னது, இந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, இந்த அக்காவுக்கு சுகத்தை கொடுங்க, இந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் வடித்த கண்ணீரும் ஜபமும் என்னை தொட ஆரம்பித்து, யார் இவர்கள், இவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், என் மனைவிக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு, ஒன்றும் இல்லையே. என் சொந்தக்காரர்கள் இப்படி ஒரு ஆறுதல் படுத்தலையே, என் நண்பர்கள் வந்து ஆறுதல் படுத்தலையே, உடன் பிறந்தவர்கள் ஆறுதல் படுத்தலையே. அப்படி ஆறுதல் படுத்தாத இந்த உறவுகளுக்கு மத்தியிலே இந்த ஒரே ஒரு ஜனம் மட்டும், ஒரே ஒரு கூட்டம் வந்து என் மனைவிக்காக அழுது புலம்புகிறதன் காரியம் என்னவென்று கேட்ட பொழுது அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிற பாச பிணைப்பு. ஏன் என்று சொன்னால், இயேசுவின் அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருந்ததை நான் அன்றைக்கு அறிந்தேன். ஆனாலும் கூட நான் அதை பற்றி கவலைப்படாதவனாக விட்டுவிட்டேன். என் மனைவி தெளிவு பெற்றவளாய் மாறினாள். 10 தினங்களுக்கு பிறகு அவளுடைய நடையும் உடையும் பார்த்தபோது நான் ஆச்சரியப்பட்டு அவள் இடத்துல விசாரித்த போது அவர் சொன்னார், நான் சுகமாகிவிட்டேன், நீ இயேசு சுகமாக்கினார் என்று சொன்னார். உடனே அவளை மருத்துவர் இடத்துல அழைத்து சென்று காண்பித்தேன். அவர்கள் மறுபடியும் பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், உங்கள் மனைவி சுகமாகி இருக்கிறார்கள். எப்படி நடந்தது, எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, என்ன மாத்திரை கொடுத்தாரு, என்ன மருந்து கொடுத்தாரு, என்ன சீட்டை காட்டுங்க எனக்கு சொன்னாங்க. ஆனா என் மனைவி சொன்னா, எந்த டாக்டர்கிட்டையும் போல, என்னை இயேசு சுகமாக்கினார். அவர்கள் மறுபடியும் பரிசோதனைகளை செய்து பார்க்கும்படியாய் சொன்ன பொழுது செய்து பார்த்தவர்களிடத்தை கொடுத்து அவர்கள் சொன்னார்கள், என்னால் நம்ப முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஏன் என்று சொன்னால், என் மனைவியுடைய அழுகி போன கர்ப்பப்பையின் கிட்னிக்கு பதிலாக புதிய கர்ப்பப்பை, புதிய கிட்னி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை மனிதனாலே செய்ய முடியாது, ஆபரேஷன் இல்லாம செய்ய முடியாது. இது எப்படி நடந்தது? ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை சுகமாக்கி இருக்கிறது. அதை அவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியாது என்று அந்த மருத்துவர்கள் சொன்னார்கள். இப்படி கண்களுக்கு எதிரே அந்த அற்புதத்தை பார்த்தும் கூட நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை எனக்கு பிடிக்காது, அது வெளிநாட்டு சாமி ஆயிற்றே என்று சொல்லிவிட்டு நான் கடந்து வந்து என் மனைவியிடத்தை சொன்னேன், எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை குறித்து சொல்லக்கூடாது, இயேசு சுகம் கொடுத்தார் என்று யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. யார் கேட்டாலும் சொல்லு, பெரிய பாளையத்தம்மா தான் சுகம் கொடுத்தான்னு சொல்லு, ஏன்னா நம்ம பண்ணின பூஜைக்கு அதுதான் பலன் கொடுத்ததுன்னு எல்லார்கிட்டையும் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டினேன். ஆனால் என் மனைவி சொன்னா, எனக்கு உயிர் கொடுத்தவர் இயேசு, நான் வாழுகிறது இயேசுவினாலே, ஆகவே இயேசுவை நான் வணங்குவேன், எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன், அதனாலே வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிடிவாதமாய் சொன்னபொழுது இந்த ஊழியக்காரன் மீது என் ஆத்திரம் போயிற்று. இந்த ஆத்திரத்தோடு சொன்னேன், இந்த ஊழியக்காரனை சும்மா விடுறதில்லை, அவனை எப்படியாவது ஒரு பொய் கேஸ் போட்டு அவனை கொண்டு வந்து அடின்னு அடிச்சு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி 3 மாசம் அவனை தீட்டாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தில் நான் கங்கணம் கட்டி காத்திருந்த பொழுது அந்த ஊழியக்காரர் வந்தார். ஊழியக்காரரிடத்துல எரிந்து பேசினேன், அவரை கேலி பண்ணினேன், கிண்டல் பண்ணினேன். அப்பொழுது அவர் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்போது நான் சொன்னேன், எந்த விதத்தில் என் தெய்வத்தை விட உன் தெய்வம் பெருசு, கூப்பிடி அந்த இயேசை நான் பார்க்கிறேன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இயேசுவை நீங்கள் சந்திப்பீர்கள், ஒன்று செய்யுங்கள், இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள், இந்த வேத புஸ்தகம் உங்களோடு பேசும் என்று எனக்கு சொன்னார். எனக்குள்ள இருக்கிற ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இதை வாசியுங்கள், இது வெளிப்படுத்தும் என்று சொன்ன பொழுது, பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசிக்கும்படியாய் நான் திறந்தேன்.
நான் திறந்த பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்கள் என் கண்களுக்கு முன்பாய் பெரிய எழுத்தாக தெரிந்தது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரனும், விபச்சாரக்காரனும், பொய்யனும், திருடனும், ஆண் புணர்ச்சிக்காரனும், சுய புணர்ச்சிக்காரனும், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் 10 வகையான பாவங்களை செய்கிற யாருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பரலோகம் என்றால் என்னவென்று தெரியாது, ராஜ்யம் என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் என் இருதயத்தில் ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. காரணம், அந்த 10 பாவத்தை நான் செய்து கொண்டிருந்தேன். அந்த 10 பாவங்களை நான் செய்து கொண்டிருந்தபடினாலே நான் பயந்து அப்படியே மூடி வைத்து விட்டு மறுபடியும் ஒரு நாள் படிக்கும்படியாக திறந்தேன். மறுபடியும் அதே வசனங்கள் எனக்குள்ளே வந்தது. அதை வாசித்துக் கொண்டு வரும்பொழுது 15வது வசனம் இப்படி பேசிட்டு, உங்கள் அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நம் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி ஆக்கலாகாதே என்று சொல்லி சொன்ன பொழுது, அந்த வசனம் என்னோடு பேசின பொழுது, எந்த பாவத்திலிருந்து விடுபட விரும்பினோ அந்த பாவத்தை விடுவதற்கு நான் ஆயத்தமாய் இருந்துவனை மீட்க முடியாததுனாலே கவலைப்பட்டு கொண்டு கிடந்தேனோ அந்த காரியத்திலிருந்து விடுபட துடித்தேன். அந்த ஊழியக்காரரை அழைத்து கேட்டேன், எனக்கு எப்படி இந்த காரியம், எனக்கு இது என்ன என்று சொல்லி அவர் சத்தியத்தை எனக்கு போதித்தார். பிரியமானவர்களே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வேதவசனத்தின்படியாக கர்த்தர் என்னோடு பேசினார். நான் அதை கேட்டேன். என் பாவத்தை உணர்ந்து நான் கண்ணீர் வெடித்து நான் அவரிடத்தில் மன்றாடின பொழுது அவர் சொன்னார், இயேசு உங்களை மன்னிப்பார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், இயேசு என்னை மன்னிப்பாரா என்று கேட்டபோது, நிச்சயமாக அவர் பாவிகளை மன்னிப்பதற்காக தான் உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அந்த பாவியில் இந்த பிரதான பாவியாய் இருந்த என்னை கர்த்தர் மீட்கும்படியாய் கடந்து வந்தார். அந்த ஊழியக்காரர் எனக்காக ஜெபித்து விட்டு சொன்னார், ஐயா, இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கண் விழித்து ஜெபிக்க போகிறோம், அப்பொழுது இயேசு உங்களை சந்திப்பார் என்று எனக்கு சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தின் மொத்தொரு இருந்த நான், சாயந்தரமான குடிக்கு ஓடிக்கொண்டிருந்த நான், அந்த நாளிலே அவருடைய ஜபத்தினாலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு காக்கப்பட்டேன். அப்படி காத்திருந்த பொழுது 11 மணி வரையிலே நான் வீட்டிலே உட்கார்ந்து உலாவிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. 12 மணி எப்பொழுது ஆகும் 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 என்று சொல்லி காத்திருந்தேன். அப்பொழுது 12 மணிக்கு நான் எனக்கு முன்பாக இருந்த டிவியை பார்க்கும்பொழுது நான் செய்த பாவத்தின் விளைவுகள் அங்கே திரையிட்டு காட்டப்படுவது போல, எத்தனை பெண்களை கெடுத்தேனோ, எத்தனை பெண்கள் என்னாலே மரித்தார்களோ, அவர்கள் எல்லாம் அங்கே படமிட்டு காட்டப்பட்டார்கள். அதை பார்த்த பொழுது கலங்கி, நான் தான் பாவி பாவி என்று சொல்லி, எசப்பா நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொன்ன பொழுது ஒரு மனிதன் எனக்கு முன்பாய் வந்து நின்றார். அவர் உடல் முழுவதும் காயங்கள், ரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நான் நினைத்தேன், யாரோ வெட்டி போட்டு விட்டார்கள் போல இருக்கு, அவன் என்னை தேடி வருகிறான் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி அல்ல. அவர் எனக்கு முன்பாக வந்து நின்று என்னை பார்த்து சொன்னார், என்னை பார் என்று சொன்னார். நான் என்ன என்று கேட்டேன். அவர் உடனே தன் முதுகை காட்டி அந்த காயங்களை காட்டி, இவைகள் எல்லாம் உன் பாவங்கள் என்று எனக்கு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த பாவங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தை என்னை தொட்டது. என் இருதயத்தை சம்மட்டி கொண்டு அடித்தது. வந்திருக்கிறவன் எவனும் அல்ல, எனக்காக பார சிலுவை சுமந்து சாட்டைகளை அடிகளை தாங்கிக் கொண்டு எனக்காக 3 ஆணிகளை தாங்கின அந்த இயேசு கிறிஸ்துவே எனக்காக இங்கே வந்திருக்கிறார், என்னை பாவியை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய இரத்த காயங்களினாலே கண்ணீர் கலங்கினவன, ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னியும் என்று சொல்லி ஓடி அவரை கட்டி பிடித்துக் கொண்டு, அப்படி கட்டி பிடித்த மாத்திரத்திலே அவருடைய ரத்தம் என் சிரசிலே ஊற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அவருடைய சிரசிலிருந்து ரத்தம் ஆறாய் பெருகி கீழே வருகிறது. அது தண்ணீரை போல வருகிற பொழுது என் உதட்டிலே பட்ட பொழுது உப்பு கரிக்கிறதை அறிந்து என்னவென்று தொட்டு பார்த்தேன், ரத்தமாயிருந்தது. என் சரீரத்திலே அது வழிந்து வருகிற வேளையில தான் எனக்குள்ள இந்த 13 ஆவிகளும் ஓடி போனது. எனக்குள்ள இந்த காம விகார பிசாசு என்னை விட்டு கடந்து வந்து அது பரிதாபமாய் அலறிக்கொண்டு ஓடிட்டு. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மந்திரவாதி சொன்னான், நீ என்றைக்கு சாகுறாயோ அன்றைக்கு தான் அந்த 3 குட்டிச்சாத்தான்கள் உன்னை விட்டு போகும், அந்த மையனுடைய சக்தி போகும் என்று சொன்னான். ஆனால் என் இயேசுவை என்றைக்கு நான் தொட்டேனோ, இயேசு என்னை எப்பொழுது ரட்சித்தாரோ, அதே ராத்திரி 1992 வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு 12 மணிக்கு நான் தேவனை சந்தித்தேன். என் இயேசுவை கட்டிப்பிடித்தேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வேதவசனத்தின்படி நான்
நான் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாய் அந்த நிமிடமே மாற்றப்பட்டேன். இந்த 3 குட்டிச்சாத்தான்களும் அந்த துஷ்ட தேவதையும் இருக்கிற இடம் தெரியாமல் தன் பூஜை அறையிலிருந்து அலறிக்கொண்டு ஓடுகிறதை என் செவிகள் கேட்டது பிரியமானவர்களே. இன்றைக்கு வரை நாம் பார்க்கவில்லை. என்னை ஒன்றும் அவர்களால் செய்ய முடியலை. காரணம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். என் கண்கள் பரிசுத்தமாயிற்று, என்னுடைய உணர்வுகள் பரிசுத்தமாக்கப்பட்டது. என்னுடைய இரத்தம் கெட்டு போன இரத்தம் புதிதாக மாற்றப்பட்டது பிரியமானவர்களே. அப்படி மாற்றப்பட்ட நிமிடத்திலிருந்து புது சிருஷ்டியாய் மாறினேன். கர்த்தருக்குள்ளாக என்னை அர்ப்பணித்தேன். ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களே. எந்த போலீஸ் துறையிலே லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தேனோ அந்த லஞ்சங்களை வாங்கக்கூடாது என்று கர்த்தர் என்னோடு பேசினார். நீ லஞ்சம் வாங்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு எனக்கு போதித்து சொன்னார். நீ அதை வாங்காதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படி வாங்காமல் இருப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்த பொழுது 4 வருடங்கள் லஞ்சம் வாங்காத போலீஸ்காரனாக அந்த போலீஸ் துறையில் என்னை காப்பாற்றி காட்டினார். என்னை அறிந்தவர்கள் என்னை குறித்து தினத்தூது பத்திரிகையிலையும் தினத்தூது புஸ்தகத்திலும் என்னை குறித்து எழுதினார்கள். லஞ்சம் வாங்க அஞ்சுகிற போலீஸ்காரன் என்று சொல்லி என்னை தலையங்கமிட்டு என் சாட்சிகளை பிரசுரித்தார்கள் பிரியமானவர்களே. இப்படி 4 வருடங்களுக்கு பிறகாக கர்த்தர் என்னை அறிந்து கொண்டபடினாலே, என் சாட்சி நிரூபிக்கப்பட்டதினாலே என்னை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13, 14 வசனத்தின்படியா என்னை அழைத்தார். 2 எஜமானுக்கு முன்னாலே ஊழியம் செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கு முன்னாலே ஊழியம் செய்யக்கூடாது. புறப்பட்டு வா என்று சொன்னார். 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கர்த்தருடைய முழு நேர ஊழியத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன். எல்லாவற்றையும் விடுபடியாய் செய்தார். எல்லாவற்றையும் என்னை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இன்றைக்கு நானும் என் மனைவி என் பிள்ளைகள் எனக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளை அவர் வார்த்தையின்படியே அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரனாய் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்காக ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரனாய் எங்கள் குடும்பத்தை எங்கள் அர்ப்பணித்தார். என் மகனுக்கு கர்த்தர் திருமணம் செய்யும்படியாய் கொடுத்து அழகான ஒரு விசுவாச பெண்ணை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி 128 சங்கீதத்தின்படி என்னுடைய பிள்ளையும் காணும்படிய தேவன் எனக்கு கிருபை தந்தார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். இந்த கொஞ்ச ஜனத்துக்கு மாத்திரம் தெரிந்த என்னை என் ஆண்டவர் இன்றைக்கு உலகம் அறிய வைத்திருக்கிறார். குங்குமப்பட்டு போலீஸ்காரன் என்று சொல்லப்பட்ட என்னை கொஞ்சம் பேர் அறிந்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும், தமிழ் கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் உண்டோ அந்த பகுதியில் எல்லாம் இந்த ஊழியக்காரனை கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆம், காரணம் என்ன தெரியுமா? அவர் இன்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். என் இருதயம் கலங்கியிருந்த பொழுது என்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை. ஆனால் அந்த இயேசு ஓடி வந்தார். இன்றைக்கு அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை போக்க, உங்கள் வியாதியை போக்க, உங்கள் துன்பத்தை போக்க என் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நம் ஜெபம் பண்ணுமா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டமாக எங்கள் சாட்சிகளை கேட்டீர்கள். எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புத அதிசயங்களே உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்களும் அதை கேட்டு பிறருக்கு சொல்லுங்கள். கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்களெல்லாம், கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது கடைசி காலமாக இருப்பதால் நீங்கள் அவரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் உங்கள் மத்தியில் நாங்கள் பேசுவோம். ஆமென். கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த நன்மைகளை உங்களுக்கு இவ்வளவு சொல்லியிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? என்னை போல எத்தனையோ பாவிகள் இன்னும் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் விடுபட வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய சாட்சியை வெட்கத்தை விட்டு உங்கள் நடுவில் சொல்லியிருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவர் இந்த சிந்தின இரத்தத்தை வீணாக்காதபடிக்கு, அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் அவருக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். பழையவைகள் யாவும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படி புதிதாக்கப்பட்ட மனுஷன் உங்கள் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அருமையான இயேசுவை, உண்மையுள்ள இயேசுவை, உலகத்திற்கு ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு, அந்த தெய்வம் தான் இயேசு. அவரை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல நன்மைகளை பெற வேண்டும், பரலோக ராஜ்யத்திலே நீங்களும் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். செபிப்போமா? நம் கண்களை மூடுவோம். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். உங்கள் வியாதிகளுக்காக, உங்களுக்குடைய சகல துன்பங்களுக்காக, துக்கங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். அப்படியே நீங்கள் அங்கே எங்கே இருக்கிறீர்களோ அப்படியே உங்கள் கண்களை மூடி அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களா? செபிப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இம்மட்டுமாய் கர்த்தாவே, நீர் எனக்கு செய்த நன்மைகளை, உம்முடைய ரட்சிப்பை குறித்து இவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிற உம்முடைய கட்டளையை கர்த்தாவே சிரமேற்கொண்டு நான் இவர்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த சாட்சியை இவர்கள் கேட்டு இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதோ எத்தனை பேர் கண்களோடு, ஆண்டவரே, வேதனை நிரம்பின கண்களோடு, கண்ணீர் சிந்தின கண்களோடு, துக்கம் நிறைந்த கண்களோடு கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். அப்பா, தேவன் அவர்களை கண்ணீரை துடைத்துவிடும், அவர்களுடைய துக்கங்களை நீக்கிவிடும், அவர்கள் வேதனைகளை நீக்கி போடும் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையினாலே அவர்கள் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, மனிதன் நன்மையாய் வாழ வேண்டும் என்று தேவன் சொன்னீரே, அவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது நீங்கட்டும் சுவாமி. இதோ இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே அவருடைய சரீரத்திலே உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்க வேண்டும் என்று கட்டளை கட்டுக்கிறேன். மனபாரங்கள், துக்கங்கள், கவலைகள், பாவத்தின் பிடியிலே சிக்குண்டு இந்த பாவத்திலிருந்து என்னால விடுபட முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்குகிறவர்களுக்கு அப்பா, ரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பை தாங்க, ரத்தத்தினாலே கர்த்தாவே ஒரு விடுதலை தாங்கப்பா. அப்பா, என் பிள்ளைகள் என்னை போல பாவத்திலே ஜீவிக்காதபடிக்கு ஆண்டவரே என்னை எப்படி மீட்டுக் கொண்டீரோ அப்படி இவர்களை மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற ராஜா. உலக பாரம்பரியத்திலே கட்டப்பட்டு, விக்கிரக ஆராதனையினாலே கட்டப்பட்டு, ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே உண்மையுள்ள தெய்வத்தை அறியாமல் வாழ்கிற அவர்களுடைய மன இருளை போக்கும்படியாக அவர்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவரும் கெட்டு போது உமக்கு சித்தமில்லை என்று சொன்னீரே சுவாமி. அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த கர்த்தாவே, இந்த காட்சியை காணுகிற ஒவ்வொருடைய இருதயங்களும் என் இயேசுவுக்கு சொந்தமாயிருக்கட்டும். இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அடிமைக்கு செய்த சகல நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கும் செய்யும். துக்கத்தையும் கவலையை மாத்திரம் அனுபவிக்கிற ஜனங்களுக்கு இன்றிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை தேவன் கட்டளையிடுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கர்ப்பம் இல்லையே என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்ப்பத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறையா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் அப்படியே கட்டளையிடும். நீர் அப்படியே செய்ததற்காக நன்றி. எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். சகல துதி, கனம், மகிமை யாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்திலே படைக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட்.